வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தலையோட படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது. ஏற்கனவே விடாமுயற்சி, குட்பெட், அக்லி, அதை விட்டு இப்போது தலையோட 64 என்ற ஒரு அப்டேட் வெளியாயிருக்கிறது. 64 என்ற அப்டேட் என்றால் லோகிதாஸ் கனகராஜ் கூட இந்த படம் நடிக்கப் போகிறதாக என்று தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த தகவல் உண்மையா பொய்யா என்று நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரைக்கும் இந்த தலை இப்போது முக்கியமாக இன்னொரு விஷயத்தை செய்ய போகிறார். அது என்னவென்று நமக்கு வீடியோல வாங்க வீடியோக்கு போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. இப்போ தலை பண்ண போறது இந்த படம் ஷூட்டிங் எல்லாம் முடிந்த பிறகு குட்பெட், அக்லி, விடாமுயற்சி 2 படங்களும் ஷூட்டிங் நிறைவடைந்தது. அவர் இப்போது கார் ரேஸில் பங்கு பெறப் போகிறார் என்று சொல்லப்படுகிறது. கார் ரேஸில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெறுவாரா என்பதை நமக்கு பார்ப்போம். ஆனால் கார் ரேஸில் அவர் பெரிய ரேசர் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர் சிறு வயதில் இருந்தே அந்த ரேஸை கற்றுக்கொண்டவர். சிறு வயதிலிருந்தே ரேஸ் என்றாலே அவருடைய படங்கள் மூலமாகவே நமக்கு பார்த்திருக்கிறோம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரேசராக இன்னைக்கு இருக்கிறார். இந்த ரேசராக இருக்கிற இன்னைக்கு கொஞ்ச கால இடைவெளி பிறகு ரேஸில் கலந்து கொள்ளப் போகிறார். என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு என்று நமக்கு சொல்ல தோணும். அந்த அளவுக்கு தான் இத்தனை வயசாகி இன்னும் நான் ரேஸை விடமாட்டேன், ரேஸுக்குள் சென்று கார் ரேஸில் வெற்றி பெறுவேன் என்று தன்னைத்தானே சொல்லிவிட்டு மறுபடியும் கார் ரேஸுக்காக இறங்கியிருக்கோம். இந்த தலையை பற்றி நமக்கு என்ன நினைக்கப் போகிறோம், என்ன சொல்ல காத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஏனென்றால் நமக்கு தலை முக்கியம், தலையுடைய சினிமா முக்கியம், தலையுடைய வரலாற்று சினிமாவுக்கள் நமக்கு அவரை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது கமலும் ரஜினியும் அப்படித்தான். எத்தனை வயதானாலும் சினிமாக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்போது சினிமாவை மூடி மறைக்கப் போகிறார் என்றும் தெரியவில்லை. கார் ரேஸில் இறங்கப் போகிறார். இப்படி பல கலக்கங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்கு முக்கியமானது விடாமுயற்சி, குட்பெட், அக்லி 2 படங்களும் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்க வேண்டும் என்ற இயக்கத்தோட இருக்கும் ரசிகர்களுக்கு அஜித் சொல்கின்ற பதில், இப்போது அவர் கார் ரேஸில் கலந்து கொள்கிறார். மற்றொன்று 64 தல 64 என்ற ஒரு படத்தில் நம்ம லோகிதாஸ் கனகராஜ் கூட இணைஞ்சிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாயிருக்கிறது. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பதும் நமக்கு போக போகத்தான் தெரியும். அந்த அளவுக்கு இருக்கிறது இந்த தகவல். இந்த தகவலை பொறுத்தவரைக்கும் நிச்சயம் லோகிதாஸ் கனகராஜும் அஜித்தும் இணைந்தால் அது ஒரு மாஸ்கெட் படமா தான் இருக்கும். அது ஒரு மாஸ் வித்தியாசமாகவும் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் அர்ஜுன் கூட பழக்கப்பட்டவர் லோகிதாஸ். ஏற்கனவே லியோ படத்தை எடுத்து அர்ஜுன் கூட கொஞ்சம் கனெக்ட் ஆனதுனால தலையோட எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியான ஒரு முனைப்பு இருக்கும். அதற்காக தலையோட பயணிக்க தொடங்க போகிறார். குறுகிய காலத்தில் சினிமா எடுத்து சினிமாவில் வெற்றி பெற்றவர் தான் லோகிதாஸ் கனகராஜ். அவர் தலையை வைத்து 64 எடுப்பதும் உறுதியாகி இருக்கிறது. அப்டேட் நிச்சயம் உண்மையான ஒரு அப்டேட் தான். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதும் போக போகத்தான் நமக்கு தெரிய வரும். அதுவரை இந்த விடாமுயற்சி படம் நமக்கு காத்திருக்கிறோம். பொங்கல், டிசம்பர் இப்படி 2 நல்ல நாளுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. அதில் எது முன்னவரும் எது பிந்து இறங்கும் என்று நமக்கு தெளிவான முடிவு இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் நிச்சயம் விடாமுயற்சி தான் இந்த 24 வரும். 25க்கு குட்பெட், அக்லி 2 படங்களுமே நல்ல ஒரு நிலையில் இருக்கிறது. நல்ல ஒரு படமாகவும் வந்திருக்கிறது. இந்த படத்துக்கு அப்புறம் தலையின் பொறுமைகளை பார்க்கும்போது நமக்கு சிகரத்தை தொடும் அளவிற்கு நம்முடைய பேச்சுகளும் இருக்கும். அந்த அளவுக்கு தலை மெம்மேறு வளர்கிறார் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த கார் ரேஸ் திரும்ப அந்த கார் ரேஸுக்கு போகும்போதுதான் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் உள்ளம் கலர்கிறது. ஆனாலும் தளபதி சினிமா விட்டு விலகிறார் என்ற போது தலையுடைய முடிவுகளும் சில மாற்றங்கள் ஏற்படுகிறதா என்ற ஒரு சந்தேகங்கள் எழுகிறது. இந்த சந்தேகங்கள் எந்த அளவுக்கு உண்மை என்று இருப்பதுதான் நமக்கு புரியல. அதை புரியும் வரை தலை என்ன பண்ண போகிறார் என்பதை நமக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் தலை பற்றி நமக்கு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம சேனல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க. நமக்கு மீண்டும் இதை பற்றி என்ன இருக்கும் என்பதை நமக்கு தொடர்ந்து பேசுவோம். முருச்சன் மீண்டும் இது போன்ற வீடியோக்களை பதிவு செய்வதற்கு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கமெண்ட் போட்டாதான் அந்த கமெண்டை பத்தி நமக்கு ஒரு தலைப்பை கொடுத்து பேச முடியும். அதை தயவு செய்து புரிந்து கொண்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு.